இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்ற, உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபரை கொடுக்க போகிறார் என் ஆண்டவர். இப்ப இருக்கிற ஆஃபரை வச்சு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை வச்சு சர்வே பண்ண முடியாது, அதை வச்சு ஓட முடியாது, முன்னேற முடியாது. ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், அழுதுகிட்டு இருக்கலாம். அந்த ஆஃபர் வேண்டாம் ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு புதிய ஆஃபரை தரப்போகிறீர். பக்கத்துல பார்த்து இன்னைக்கு புதிய ஆஃபர். இனி என் வாழ்க்கையை நான் ஓட்டணும், இனி என் வாழ்க்கையை நான் ஓடணும், இனி என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நான் செய்யணும், புதிய காரியங்களை பார்க்கணும். பழையவைகள் அல்ல, புதிய புதிய எல்லைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லணும். புதிய நன்மைகளை காணணும், புதிய காரியங்களை நான் அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு வேணும்னா இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடு. பழைய தரித்திரம் அல்ல, பழைய குறைச்சல் அல்ல, பழைய அந்த அவமானங்கள் அல்ல, அந்த நிந்தனைகள் அல்ல, வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவு அல்ல. இனி இனி நன்மை உண்டாக உன்னை நினைத்தரக்கூடிய ஒரு சீசன். அந்த புதிய ஆஃபர் உனக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு ஆஃபர், நன்மையை தரக்கூடிய ஆஃபர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஆடும்போதே ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆமென் ஆமென் ஏசையா. இன்றைக்கு என் ஆண்டவர் வல்லமையுடையவர். மகிமையானவைகளை எங்களுக்கு செய்கிற வேளை, என் குடும்பங்களுக்கு செய்கிற வேளை, கர்த்தர் கொடுத்த தொழில் அவர் செய்கிற வேலை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் செய்கிற வேலை, அவருடைய வல்லமை இன்னைக்கு வெளிப்படதான் போகிறது. அவருடைய மகிமை விளங்க செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி come on right now சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசு. நீ பேசிக் கொண்டிருக்கும் போது ஆவியினர் இந்த காரியத்தை விசுவாசிக்கும் போது அவர் செய்ய வேண்டியவைகளை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லா அந்நிய பாஷைகளை பேசுங்க, டங்ஸ்ல பேசுங்க, மற்றவர்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூடப்பட்ட துறவுகள் எல்லாம், மூடப்பட்ட நன்மைகள் எல்லாம் அப்பா இந்த வேளையில நீ திறக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க, மூடப்பட்ட திறவுகள், இடிக்கப்பட்ட அலங்கங்கள், இடிக்கப்பட்ட எல்லா காரியங்கள் இன்றைக்கு புதுப்பிக்கப்படட்டும். கர்த்தர் எங்களை புது எண்ணெயால், அவர் எங்களை புது எண்ணெயால் மால்தாரா சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆகாரின் கண்களை திறந்தவர் இன்னைக்கு உன்னுடைய கண்களை திறந்து உனக்காக திறக்கப்பட்ட ஊற்றை, உனக்காக திறக்கப்பட்ட நன்மைகளை, உனக்காக திறக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களை உன் கண்கள் காணத்தக்கதாய் இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமை இன்னைக்கு உன்னை நிரப்பட்டும். ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு உங்களை நிரப்பட்டும். எல்லா வாய்களை திறந்த அப்பா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்வீராக. ஆமென் ஆமென். இதற்கு பிறகு ஒன்று திறக்கப்படுவதாக அல்ல, உனக்காக திறக்கப்பட்டவைகளை உன் கண்கள் காணத்தக்கதாய் இன்றைக்கு தேவ ஆவியானவர் தம்முடைய மகிமையை விளங்க செய்யட்டும். நம்புற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்த அப்பா இன்றைக்கு இன்றைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு வல்லமையுடையவர். அன்னைக்கு ஆகார் சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கான மூடப்பட்ட எல்லாம் ஆமென் கர்த்தர் திறக்கிற வேளை. இன்னைக்கு விசுவாசத்தோட இதை வாங்கிக்க. ஆமென். எது உன் வாழ்க்கையில பினிஷ்ங்கிற இடத்திற்கு வந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்து உங்களுக்காக மூடப்பட்டவைகள் எல்லாவற்றை மறுபடி அநேகர் லைஃபை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண வேண்டிய, திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டிய ஆயுசு நாட்களை திருப்பி கூட்ட ரைட் நான் வாங்கிக்கலாமே. ஆயுசு காலங்களை மறுபடி ரெஸ்டோர் பண்ண, உனக்கு ஒரு தீர்க்க ஆயுசை கட்டளையிட
உனக்கு ஒரு நன்மையின் காலங்களை கட்டளையிட, உனக்கு ஒரு ஆசீர்வாதங்களின் வருஷங்களை கட்டளையிட இன்றைக்கு தேவ ஆவியானவர் தம்முடைய மகிமை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல கைத்தடி receive Lord. எங்க வாழ்க்கையில மறுபடியும் yes Father Malgada Shete Amen. எத்தனை பேர் நம்புறீங்க? மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க மறுபடியும். மால்காரா ஷட்டலா. பக்கத்துல கை பிடிச்சவங்க ஒரு அடி. அதாவது உங்க லைஃப்ல ஆண்டவர் ஒரு கூட்டல் சொல்லுங்க, கூட்டல். நம்ம உங்க லைஃப்ல எது எதை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட்டணுமோ, இனி மைனஸ் அல்ல, எல்லாரும் சொல்லுங்க இனி பிளஸ். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? மைனஸ்ல இனி போகாது. இனி ஆண்டவர் ஒரு பிளஸ்ல உங்களை கொண்டு வர போகிறார். ஆமென். எதுல உங்க வாழ்க்கையில ஒரு கூட்ட வேணுமோ, ஆமென், எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் நான் சொன்னேன், வல்லமையுடையவர். கைகளை உயர்த்தி சொல்லியிருக்க கூடாதா? சத்தமா சொல்லுங்க, வல்லமையுடையவர். ஆமென். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை. Praise God. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்கள் துக்கம். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே. எல்லாருமாய் கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல கைதடி விசுவாசத்தோட. எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. பாடுவோமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்காதே மகனே, ஆசையாய் கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பாடுங்க விசுவாசத்தோட கைத்தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், என்
தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நம்பிக்கையோட நல்ல நல்ல கலங்கிடவே வேண்டாம். ஆஹா, என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். நல்ல கைதட்டி நம்பிக்கையோட என் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிற நம்புகிற பிள்ளைகள், நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலை நம்பிக்கையோட நம்பிக்கையோட எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, அவன் கலங்கா கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்ல கைத்தட்டி ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் துக்கம், அதில் தான் உன் துக்கத்தில் ஒரு அடிஷன் வரப்போகுது, அதுதான் சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். என் துக்கம் சந்தோஷமாய் மாறு. எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க உன் லைஃப்ல எஸ் மூடப்பட்டவைகளாக இருக்கட்டும், நொறுங்கி போனவைகளாக இருக்கட்டும், இனி கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அடிஷனை தரப்போகிறார். நன்மைகள் கூட போகிறது. எல்லாம் சொல்ல, நன்மைகள் கூட போகிறது. ஆசீர்வாதங்களை பெருக பண்ண போகிறார். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போதே சொல்லுவார் என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆமென். ஆசீர்வாதத்துல ஆசீர்வாதம் ஒரு நிலையானது, நிலையாய் மாத்திரம் இவ்வளவுதான்ங்கிறது கிடையாது. அது அது பெருகிட்டே இருக்கட்டும், அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கட்டும், அது அடிஷன் ஆயிட்டே இருக்கட்டும். உன் வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கத்தக்கதா. எல்லாம் சொல்லுங்க, பெருகி கொண்டே இருக்கத்தக்கதா. இன்னைக்கு சொல்லுங்க, இனி எல்லாவற்றிலும் எல்லாரும் சொல்லுங்க, அடிஷன் உண்டாகட்டும். இனி கூட போகிறது. நன்மைகள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இனி என்ன செய்ய போகிறார்? கூட. எல்லாம் சொல்லுங்க, கூட. ஆமென். திரளாய் தருவாராக. தாவீது குறித்து வேதம் சொல்லுகிறது தானே, அவன் வர வர பலத்தான். ஆமென். வர வர ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, அவன் வர வர டெய்லி ஒவ்வொன்றாய் பெருகிட்டே இருக்கிறது. நன்மைகள், எல்லாரும் சொல்லுங்க, நன்மைகள், வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய மகிமையான காரியங்கள் எல்லாம் பெருகி கொண்டே இருக்கிற. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை இந்த டோக்ஸா மீட்டிங்க்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து? ஆமென். உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். இந்த பலவீனத்தோட, இந்த வியாதியோட, இந்த துக்கத்தோட, டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டோட, டாக்டர் சொன்ன சர்டிபிகேட்டோட ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களை முடிய பண்ணுகிறவர் அல்ல. உன் ஆயுசு நாட்கள் பெருகும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆயுசின் காலங்கள் பெருகும்.
கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தந்து, ஆமென், ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லியிருப்பா, இத்தனை மாசம் தான், இத்தனை காலங்கள் தான், அவன் சூழ்நிலையை பார்த்து சில காரியங்களை சொல்லியிருப்பா. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல, என் ஆயுசின் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. எவன் சொன்னது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை பார்த்து, என்னாலே உன் ஆயுசின் நாட்கள், சத்தமா சொல்லுங்க, அவராலே. நல்ல ஒரு தீர்க்க ஆயுச சுகத்தோட தேவ ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உனக்கு சொல்லிட்டார் தானே, உன்னை நான் குணமாக்குவேன், உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். நிச்சயம், எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாகவே எங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும். ஆமென். ஆல்காரா ஷட்டா. அப்படியே கை உயர்த்தி அப்படியே வாங்கிக்கோங்க பாபா. ஆண்டவரே, இன்னைக்கு அந்த வார்த்தைகளை, அந்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆமென். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எது கூடிச்சோ எனக்கு தெரியாது. துன்பங்கள் கூடி இருக்கலாம், வருத்தங்கள் கூடி இருக்கலாம், பாடுகள் கூடிட்டே இருக்கலாம், நெருக்கங்கள் கூடிக்கொண்டே இருக்கலாம், உபத்திரவங்கள் கூடிக்கொண்டே இருக்கலாம், பாடுகள் கூடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து, அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கொடுத்து, இனி ஜீவனை கூட செய்யும்படியாய் வாங்கிக்கங்களேன். நன்மைகளை கூடத்தக்கதாய், மேன்மைகளை கூடத்தக்கதாய், உயர்வுகளை கூடத்தக்கதாய் இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்புற பிள்ளைங்க கைத்தட்டி, ஆமாண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய தேவையில்லாதவை கூடி போய் இருக்கிறது, பிரஷர் கூடி இருக்கிறது, சுகர் கூடி இருக்கிறது, கடன் பிரச்சனை கூடி இருக்கிறது, சத்துருக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இதற்கு பிறகு எத்தனை பேர் நம்புறீங்க? ஜீவனுடைய நன்மைகள், ஜீவனுள்ள நாள் நன்மையும் கிருபையும் இனி என் வாழ்க்கையில கூடிக்கொண்டே இருக்கத்தக்கதாய், எஸ், அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேக தைலத்தை என் ஆண்டவர் இன்னைக்கு எங்க மேல ஊற்ற போகிறார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோமா. கம் ஆன். மால் டாகமா ஷடா. ஆமென். லாஸ் தான் எங்க வாழ்க்கையில கூடிட்டே இருக்கிறது, கீழே தான் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற, பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் எங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிற, உபத்திரவங்களுக்கு மேல உபத்திரவங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆகையால் இப்பொழுது நான் அவர்களுக்கு உருக்கமாய் இறங்கி, எத்தனை பேர் நம்புறீங்க? உபத்திரவத்திற்கு மேல உபத்திரவங்கள், பாடுகளுக்கு மேல பாடுகள். பார்வோன் இன்னும் 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 ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறான். இன்னும் ஆண்டவரே, இன்னும் வேலைகளினால் எங்களை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறான், நொறுக்கி கொண்டே இருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் துக்க நாட்கள் முடிந்து போகிற வேலை வந்துட்டுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை அப்படியே எங்கள் மேல இறங்கட்டும் அப்பா. இன்றைக்கு எங்க துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. மாரா சடா மால் காராபா. அப்படி அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசு. உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, பெருகிக் கொண்டே இருக்கிற பாடுகள், பெருகிக் கொண்டே இருக்கிற தண்ணீர்கள், பெருகிக் கொண்டே இருக்கிற வெள்ளங்கள், பெருகிக் கொண்டே இருக்கிற அக்கினி சூளைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கவே பார்த்து, இனி அது பெருகாது, இனி சமாதானம் உன் வாழ்க்கையில பெருகட்டும், இனி சுகவாழ்வு பெருகட்டும், இனி நன்மைகள் பெருகட்டும், இனி ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், இனி இளைப்பாறுதல் பெருகட்டும், உன் கூடாரத்தில் அமைதி நீ பெருகட்டும், மகிழ்ச்சி நீ பெருகட்டும். புது எண்ணெயால் என்னை அபிஷேகிக்கிறார்.
கிருபைகளை தினமும் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் கூடிக்கிட்டே இருக்குது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன அர்த்தம்? என் பாத்திரத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கூடிக்கிட்டே இருக்கிறார். நிரம்பி சிந்துற அளவு அது கூடிக்கொண்டே இருக்கிறார். தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க அப்படியே வாய்களை திறந்து ஆமாண்டவர் இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர். எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு பாடலாமா? புது கிருபைகளை அனுதினமும் தருகிறீர், என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் தருகிறீர். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர். இன்னைக்கு அபிஷேகிக்கிறார். புது கிருபைகளை அனுதினமும் தருகிறீர். எல்லாரும் சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் தருகிறீர். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு? புது எண்ணெயால், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர். என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்க வாழ்க்கையில தந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நம்புகிற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆமென். அதான் எனக்கு காலையில் ஆவியானவர் கொண்டு வந்த ஒரே ஒரு காரியம், என் பிள்ளைகளுடைய நன்மைகளை நான் அடிஷன், அதாவது கூட்டுகிற வேலை. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்ல எல்லாவற்றிலுமே ஒரு 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 பெருகணும், அப்படிதான். அதுதானே அடிஷன், அதுதானே கூடிட்டே இருக்கணும். எதுதான் இது வரைக்கும் வேற எதெல்லாமோ நம்ம லைஃப்ல கூடிட்டே இருக்கிற சில விஷயங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கும் போது கூட, முடியணும்னு நினைக்கும் போது கூட தண்ணீர்களும் ஆழங்களும் பெருகி கொண்டே இருக்கிற, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. தீயில நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அந்த தீ இன்னும் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி இருக்கு. தீயில பயங்கரமான ஹாட் இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கிற, ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க அதெல்லாம் இனி நிப்பாட்டி ஸ்டாப் பண்ண வேண்டிய வேலை. இனி கர்த்தருடைய ஜீவனும் கர்த்தருடைய நன்மைகளையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெருக பண்ண வேண்டிய ஒரு வேலைன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரைட் நவ. ஆமென். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சமாதானத்துல ஒரு அடிஷன் உண்டாகட்டும், எங்க லைஃப்ல எங்க எல்லையில ஒரு அமைதி உண்டாகட்டும், அதுல ஒரு அடிஷன் வரட்டும். சொல்லுங்க,
எதெல்லாம் அடிஷன் ஆகணும், எதெல்லாம் எங்க வாழ்க்கையில கூடணும், அதெல்லாம் இன்னைக்கு கூடட்டும் ஆண்டவரே. மால்கா ரபா உஷாட்டா, எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் இனி முறித்து போடப்படட்டும். ஆமென், ஆமென். ஆண்டவர் மகிமையானவைகளை எங்க வாழ்க்கையில செய்யட்டும். ஆமென். லகா துடாபா ஷட்டா. எங்க வீட்டுல எஸ், ஐயோ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எங்க வீட்டுல சொல்லிக் கொள்றதுக்கு சந்ததி இல்ல. உன் சந்ததி பெருகட்டும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல கட்டளையிடுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆமாண்டவரே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல உண்டாகட்டும். இழந்து போன சில சூழ்நிலைகளில் இன்னைக்கு ஒரு பெருக்கம் எங்க வாழ்க்கையில வரட்டும். ஆமென். ஜீவனை கர்த்தர் உங்கள் லைஃப்ல கூட்டி தருவார். ஜீவனுள்ள நாட்களை, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்களை ஆமென் அவர் கூட்டி தருவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை, வார்த்தையில் இருக்கிற வல்லமையை அப்படியே உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்கு ஜீவனை மால்காரா ஷட்டா. எஸ் ஃபாதர். வியாதியின் கூறுகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. சரத்துல வந்து அந்த பலவீனங்கள் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதை கர்த்தர் இன்னைக்கு அதன் இயேசுவின் நாமத்தில் டெஸ்ட்ராய் பண்ணி, எஸ், உன் உடம்புல, உன் சரீரத்துல இனி உன் பலத்திற்கு ஏற்றவைகள், உன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற காரியங்களை அந்த ஆன்டிபயோட்டிக் அது கூடும். தீமையை எதிர்த்து நிற்கத்தக்கதாய் சரத்தில் போராடுகிற, குடும்பத்தில் போராடுகிற எல்லா காரியங்களும் எதிர்த்து நிற்கத்தக்கதாய் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? இன்னைக்கு உன் வாழ்க்கையில கூடும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நம்புற பிள்ளைங்க, எஸ் ஃபாதர், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எங்களுக்கு தருவதற்காக, அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை எங்க வாழ்க்கையில தருவதற்காக, எஸ் மால்காரா. அந்நிய பாஷை பேசுற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. மைனஸ்ல போக வேண்டியதில்லை, நீ மைனஸ்ல போகட்டும். ஜீவன் இனி பெருகட்டும். மாகாரா சிகரா பௌடலா. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் தருகிறீர். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் தருகிறீர். என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை, இன்னைக்கு இந்த பாடலை பாடும்போது இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டு, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் இன்னைக்கு அந்த ஒரு அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க. இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டும் எங்க மேல. கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர், என் பாத்திரம், சத்தமா சொல்லலாமா, நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே.
நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன். புது கிருபைகளை அனுதினமும் கொருகி ஆசையா. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம். இந்த பாடலை பாடுகிற வேளையில உன்னை கர்த்தர் புது எண்ணெயால் பொழிகிறேன். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து. பாடும்போதே அந்த கிருபை இறங்கி வந்திருக்கிறார். ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறார். பொழிகிறேன் என் பாத்திரம் நிரம்புதே. நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன். கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். சொல்லலாமா? புது எண்ணெயால் என்னை அபிஷேகம். புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். தேவ அபிஷேகம் இன்னைக்கு உங்க மேல ஊற்றப்படட்டும். புது அபிஷேகம். தாவீது சொல்லுகிறார், புது எண்ணெயால். ஆமென். கடந்த நாட்கள்ல உள்ள அபிஷேகத்தை வைத்தே இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, அடுத்த கட்டத்துல மூவ் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் ஆவியில பார்க்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் புது எண்ணெயால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து. இதற்கு பிறகு ஒரு ஆட்டம் இருக்கிறது. இதுக்கு பிறகு ஒரு காலங்கள் இருக்கிறது. இதுக்கு பிறகு மாகாரா ஷட்டா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பா. இதற்கு பிறகு உனக்கு ஒரு நியூ சீசன் இருக்கிறது. இதுல முடிஞ்சு போயிரு நினைச்சியோ? இல்ல இல்ல. உனக்குன்னு ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்குன்னு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உபத்திரவத்தில் உன்னுடைய நாட்கள் முடிந்து போவது இல்லை. இந்த மரண படுக்கையில உன் ஜீவன் போக போவது அல்ல. உன் மரண படுக்கையில் கூட கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு இறங்கி உன்னை எழுப்பி ஒரு புதிய கிருபையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உன்னை எழும்ப செய்ய போகிறது. ஆமென். ஆராஜ் செட்டரே மல்காராஜ் சட்டா. எஸ். ஒரு நாள் சாரிபாத் வீட்டுல இருந்தது ஒரு அடைக்கான மாவுதான், ஒரு அடைக்கான எண்ணெய் தான். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அடிஷனை உண்டாக்கினார். அங்க ஒரு ஜீவன் உண்டானது, அங்க ஒரு பெருக்கம் உண்டானது, அங்க ஒரு நன்மைகள் பெருகினது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் முடிந்து போக போகிறதுன்னு சொல்லி மரணத்தின் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த அந்த விதவை வீட்டில் நன்மைகள் கூட ஆரம்பிக்கிறது. கலசத்துல எண்ணெய் கூட ஆரம்பிக்கிறது. பானையில மாவு கூட ஆரம்பிக்கிறது. ஜீவன் பெருகுகிறது. எல்லாம் பெருகுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் இந்த நாளில், ஆமென், இந்த நாளில் கர்த்தர் பெருக செய்ய போகிறார். ஆமென். ஆமா தானே? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. சாரிபாத் விதவை வீட்டில் கர்த்தர் செய்தார். நன்மைகளை பெருகும்படி செய்தார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் போய் கடைசியா ஜீவன் தான் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இனி ஜீவன் தான் இருக்கு சரீரத்தில்.
அநேகருடைய லைஃப்ல அதுதான் சொல்லுவாங்கல்ல, உயிர் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன், மறுபடியும் உன்னுடைய நாட்களை கூட்டுகிற தேவன், நன்மையின் காலங்களை உனக்கு திரும்பவும் தருகிற தேவன், வெட்கத்தின் நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிற தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களுக்கு இரட்டத்தனையான பலனை. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நாட்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப். ஆமென். அப்படியே கை உயர்த்துங்க பாப். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன், புது கிருபைகளை அனுதினமும் தருகிறேன். எத்தனை பேருக்கு வேணும் இன்னைக்கு அந்த அபிஷேகம்? புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். என் பாத்திரம் come on right now விரும்புதே. நிரம்பட்டும் இந்த வேளையில, நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழிகிறதே. பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறேன். ஆமென். புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். பிரசன்னம், தேவ மகிமை அப்படியே இறங்கட்டும். இந்த அபிஷேகம் இறங்க இறங்க நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கூடும்படி செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ பிரசன்னத்துல பாடுகள் தான் எங்க லைஃப்ல கூடிட்டே இருக்கு. நிந்தனைகளும் அவமானங்களும் வேதனைகளும் பலவீனங்களும் சாபங்களும் இழப்புகளும் குறைவுகளும் தான் எங்கள் லைஃப்ல கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு எழுதி வைத்துக்கோ, தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியை கர்த்தர் கொடுத்து. ஆமென். எத்தனையோ தெய்வ மனுஷர்கள் லைஃப்ல பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ சொல்ல முடியும், பட் நேரம் இல்லை. யோசேப்பு லைஃப்ல எவ்வளவோ பெரிய தரிசனம் இருந்தது, ஆனா பாடுகள் பெருகிட்டே இருக்கிற, பகை பெருகிக்கொண்டே இருக்கிற, வேதனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிற. ஆனா அப்படியே கர்த்தர் முடிச்சாரா? இல்லை. ஒரு நாள் வந்தது, அதே யோசேப்பு வாழ்க்கையில் நன்மைகள் பெருக ஆரம்பித்தது. அவன் அதனாலதான் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும், ஆதியாக 49 அவர் சொல்லுவார், என்ன கவனிங்க, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார், என்னை கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமென். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களை பெருக பண்ணுவார். எதுலெல்லாம் சிறுமைப்பட்டு இருந்தோமோ, எதுலெல்லாம் குறைச்சலோடு இருந்தோமோ, எதுலெல்லாம் கீழார இருந்தோமோ,
அதிலெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற வேலை நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஆமாண்டவரே புது எண்ணெயால் என்னை அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமென். அப்பதான் ஆண்டவர் எனக்கு பைபிள் இன்னைக்கு ஒரே ஒரு ராஜாவை காண்பிச்சார். ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து சொன்னார், உன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, அவ்வளவுதான். அவன் சுவர் புக்கமாய் திரும்பி அழுதான். அழுது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றான். வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க. இந்த வார்த்தைகளை படிக்கும் போது, வார்த்தைகளை கேட்கும் போதே இன்னைக்கு அந்த ஜீவன் உங்க வாழ்க்கையில பெருகட்டும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க பெருகணும் ஆண்டவரே? துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகட்டும். சத்தமா ஆமென் சொல்லணும். ஆமென். கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும். அந்த வியாதியின் கூறுகள் முடிந்து போகட்டும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க ஆமென். எஸ். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போதே நான் அப்படியே ஆவியில பேசுறேன். கவனிங்க. கர்த்தருடைய ஜீவன் அப்படியே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். பாடின பாடலின்படியே புது எண்ணெயால் இன்னைக்கு எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுது. ஆண்டவரே இன்னைக்கு புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே ஆவியில வாசிக்க கேட்கலாம். நீங்க எல்லாம் அப்படியே விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை விசுவாசத்தோட ஆவியில கேட்கும் போது அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். புதிய காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தொடக்கட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நல்லா கவனிக்கணும். ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை ஆவியில தீர்க்க தரிசனமாய் கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய எல்லையில் இருக்கிற மரணத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும். எல்லையில போராடுகிற எப்படிப்பட்ட வல்லமைகளாக இருந்தாலும் கர்த்தர் அதை இன்னைக்கு மாற்றுகிற வேலையா இருக்கட்டும். ஏன் ஒருவேளை தேவ சித்தமே இருந்தாலும் கூட கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உன்னை எழுப்ப செய்யட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்கி இன்னைக்கு உன் எல்லையில் ஜீவனை முடிந்து போகிற நிலைமையில் இருக்கிற உன் வாழ்க்கையில் முடிந்து போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளில் இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஜீவனை ஆட் பண்ண போகிறார். மரணம் பிளஸ் ஜீவன். ஒரு நாளும் ஜீவனை மரணம் விழுங்க முடியாது. இன்னைக்கு அந்த ஜீவன், ஏன்னா அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது. இன்னைக்கு அந்த ஜீவனை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட்டு உங்களை கர்த்தர் இன்னைக்கு எழுப்புவாராக. புதிய அத்தியாயத்தை தேவன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எழுதுவாராக. புதிய நாட்களை எழுதுவாராக. ஆமென். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆச்சரியமானவைகள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுடைய இறப்பும் குறிக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணிலாம் வச்சதுக்கு பிறகுதான் நம்ம வெளியே வரோம். தேவனால் குறிக்கப்பட்டு தேவன் நமக்கு நாட்களை வைத்து எந்தெந்த நாட்களில் உன்னை தூக்கி எடுக்கணுமோ தூக்கி எடுத்து, எந்த நாட்களில் உன்னை உயர்த்தணுமோ உயர்த்தி, உன்னை ஆசீர்வதித்து, எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி தற்செயல நடப்பதல்ல. தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம் அது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? தற்செயல நம்ம யாரும் இந்த இடத்துல இருந்து உட்காரல.
தற்செயல நாம் யார் இந்த சத்தத்தை கேட்கல, தற்செயல இந்த எல்லையில நம்ம வந்து வரல, தற்செயல இந்த கூட்டத்தை நம்ம நடத்தல. இது எல்லாம் தேவ தீர்மானம், தேவ திட்டம். ஆமென். அப்ப ஆண்டவர் ஒரு நாட்களை எசேக்கியாவுக்கும் வைத்திருக்கிறார். அவ்வளவுதான் உடைய ஜீவன் என்று. அப்போ யோசித்து பாருங்க. நான் ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன் ஆவியில. என்னன்னா, எத்தனை காலங்களோ அது வரைக்கும் அவனுடைய திட்டங்களை கர்த்தர் வைத்திருந்திருப்பார். கரெக்டா இல்லையா? என்னை குறித்து உங்களை குறித்து எழுதப்பட்டவைகள் அதுக்கு நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். அப்போ ஒரு டைம்ல ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வருகிறது. ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். இனி உன்னுடைய வேலை முடிந்தது, நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, அப்போ ஆண்டவர் அவ்வளவுதான் அந்த எசேக்கியாவுக்கு வைத்திருந்தார். அப்போ அவனுடைய பிளான்ல என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க? தேவனுடைய பிளான்லையும் அவ்வளவுதான் எழுதப்பட்டவைகளாக இருக்கும். ஆனா ஆண்டவர் இதை நமக்கு பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. தேவன் எழுதினவைகளை தேவனே மாற்றி எழுதுகிறார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். தேவன் எழுதினவைகளை எசேக்கியாவுக்காக தேவனே மாற்றி எழுதுகிறார். ஆமென். தேவன் சொன்னவைகளை தேவனே மாற்றுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க உங்க லைஃப்ல? இன்னைக்கு எதுதான் சொல்றேன், உனக்கு ஒரு ஜீவனை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி எழுதுகிறார். உன் நன்மையை மாற்றி உனக்கு எழுதுகிறார். உன் வாழ்க்கையில போராடின எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு கர்த்தர் விசுவாசிக்கிறீங்களா? மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, நீ பிழைக்க மாட்டி, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. என்று ஒரு சாட்சி ஒண்ணு கேட்டேன். ஒரு டாக்டர் 3rd stage கேன்சர். அப்போ அவங்க அப்போலோல ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. தற்செயலா கேட்டேன் அதை. அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த பாடு? அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரா, என்னன்னா, நான் உன்னை குணமாக்குவேன். இந்த ஒரு வார்த்தை சார், இப்ப குணமாக்குறேன் கர்த்தர் சொல்றார். கரெக்ட். அந்த விசுவாசத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட, எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லுங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு வேண்டாம், ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. அவங்களும் டாக்டர், அவங்க ஹஸ்பண்டும் டாக்டர். அப்ப யோசித்து பாருங்க அவங்க என்ன யோசிப்பாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு சொல்லிட்டா கர்த்தர் எனக்கு குணமாக்குவார். நாட்கள் போகிறது, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நடக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்போம் உடனே. ஆனா அது டிலே ஆகிட்டே இருக்கு. அந்த அம்மாவுக்கு வலி ஜாஸ்தி ஆகும். தூங்கவே முடியாம அந்த அம்மா கஷ்டப்படுறாங்களா, தூக்கமே இல்லாதபடி கஷ்டப்படுறாங்களா, அவ்வளவு வலி, பெயின் கொள்ளுது அவங்கள. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், நான் உன்னை குணமாக்குவேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்ட அந்த வழியில், ஆண்டவரே நீங்க என்ன குணமாக்குவீங்கன்னு சொன்னீங்க. நானும் ஒரு வழியினால ஒவ்வொரு நாளும் அந்த வலி கூடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு நானும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். நைட்டு அவங்களை அறியாமே தூங்குனாங்களாம். மதியம் 1 மணி வரைக்கும் தூங்கி இருக்காங்க. எலும்பி பார்க்கறாங்க, அந்த வலி, அந்த கேன்சர் எங்க போச்சுனே. எம் தேவன் எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளையும் விடுவிக்க கூடுமானால் நீ விடுவி. அவர்களுக்காக நான் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறேன். உலகம் எதை குறித்து எழுதி வச்சிருக்கிறதோ, டாக்டர்ஸ் எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்களோ, ஐயா இன்னைக்கு நான் சொல்லுவேன், நிறைய பேர் மருத்துவத்துல போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பணம் இருக்கிற வரைக்கும் போராடி பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு கத்தட்ட வருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இதை வந்துட்டு போயிரு. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நாள்
இந்த வசனத்தோட வெளிப்பாடு ஆண்டு என்ன கொடுத்தார்? வெள்ளியும் பொன் என்னிடத்தில் இல்லைன்னா பணம் காசு காசை மட்டும் அங்க சொல்லப்படல. வெள்ளியும் பொன்னினாலும் உனக்கு சுகம் கோருவது அல்ல, நீ செய்யற பணத்தினாலும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில நீ போய் பெரிய 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 ஆட்களை நீ பார்த்தாலும் உனக்கு சுகம் கிடைக்க போவதில்லை. அவர் நாமத்துல தான் உனக்கு சுகம் என்று பரலோகம் எழுதி வைத்திருப்பது என்றார். ஆமென். நல்ல டாக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிதான், நல்ல டாக்டரை பாருங்க. ஏன் நல்ல டாக்டரை பாருங்க, நல்ல ஆஸ்பத்திரி பாருங்க. அப்படி ஏதாவது இந்த தேசத்துல இருக்குதா? எல்லாம் கொள்ளக்காரங்க தான் இருக்காங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? அது எனக்கு புரியல. அது என்ன நல்ல ஆஸ்பத்திரி, நல்ல டாக்டர், ஒரு நல்ல டாக்டர், நல்ல ஆஸ்பத்திரி. உலகத்துல ஒரே ஒரு நல்லவர்னா அது ஆண்டவர் மட்டும்தான். நல்ல வைத்தியர் அவர், நல்ல பரிகாரி அவர், நல்லவர் நல்லவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை கர்த்தர் முறித்து ஜீவனுக்கு ஏதுவாய் நாட்களை நன்மைகளை உன் லைஃப்ல கூட்டி தரப்போகிறார் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோ. மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர். எத்தனை பேருக்கு வேணும் இன்னைக்கு? புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர். என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. என் பாத்திரம் நிரம்புதே, நிரம்பி வழிகிறதே. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர். ஆமென். புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர். ஆமென். சீக்கிரம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், விசுவாசிங்க. ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியில இன்னைக்கு இதுதான் தேவை நம்புறேன். புது எண்ணெய், எல்லாரும் சொல்லுங்க புது எண்ணெயா, புது எண்ணெயா. ஆமென். சாரி பார்த்து வீட்டுல ஒரு எண்ணெய் இருக்கு, ஒரு எண்ணெயின் அளவு இருக்கிறது தான். ஆனா அந்த அளவை வச்சு சர்வே பண்ண இனி முடியாது. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ஆமா தானே? எண்ணெய் இருக்கு, மாவு இருக்கு, ஆனா அதை வச்சு வாழ முடியாது. அவளே சொல்றா, எனக்கு இருக்கிறது ஒண்ணுதான், இதை சாப்பிட்டுட்டு நான் என் பிள்ளை என்ன செய்ய போறோம்? சாக போறோம், அவ்வளவுதான். இதை வச்சு இருக்கு வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் திருப்பி தேவ மனுஷன் எலியாவை அனுப்பி அந்த எண்ணெயை திரும்பவும் புது எண்ணெயாய் மல்டிப்ளை பண்ணி எழும்ப செய்கிறார். ஜீவனை கொடுக்கும்படியாய் என்ன வருது, அங்க ஜீவன் உண்டாகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வந்துச்சுன்னா நீங்க அரராத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்றேன், இந்த மீட்டிங் வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், ஒன்னே ஒண்ணு சொல்லு, ஆண்டவரே இன்னைக்கு அந்த எண்ணெய் மேல ஊற்றப்படட்டும். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர், புது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர். பாடும்போதே அந்த கிருபை இறங்கட்டுமே.
ஒரு இருபைகளை புது எண்ணெயால் என்னை ரசகரகா இன்னும் ஆசையாய் புது எண்ணெயால் என்னை அபிஷேகிங்கப்பா. எங்க எல்லையை அபிஷேகிங்க, என் குடும்பத்தை அபிஷேகிங்க, என் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. புது எண்ணெயால் நோரா சகரபா, புது எண்ணெயால், புது எண்ணெயால். ஆமென் ஆமென். கிருபைகளை அனுதினமும் பொழிகிறீர், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்கிறீர். ஆமென். பக்கத்துல பாசுங்க. என்ன வந்துச்சுன்னா சொல்லுங்க, என்ன வருது? ஜீவன் பெருகுது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வேணும்? ஆண்டவரை இன்னைக்கு அந்த ஒரு புது எண்ணெயால் என்ன அபிஷேகம், புது எண்ணெயால் என்ன அபிஷேகம் பண்ணுங்க. புது எண்ணெய் எல்லாரும் கேட்கலாமா? புது எண்ணெயால், புது எண்ணெயால். ஆமென். அந்த எண்ணெயின் அபிஷேகம் இன்னைக்கு உங்களை நிரப்பட்டும். கர்த்தர் உங்களை இன்னைக்கு அவருடைய மகிமையினால் உங்களை அபிஷேகம் பண்ணட்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இனி அடுத்த மாதங்கள்லாம் வரும்போது பெரிய பெரிய சாட்சியோட வரத்தக்கதாய் எங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்தம் ஆமே ஆமே. உங்க ஊழியத்தின் பாதையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை கொடுத்து. ஆமென். எசேக்கியா வியாதியா இருக்கிறானா? மரணத்துக்கு ஏதுவான வியாதி முடிய போது ஆண்டவர் அவன் ஆயுசு நாட்களை கூட்டுறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற இந்த அபிஷேகம் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் அவன் மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறானா இனி அவர் பிழைக்க முடியாதுன்னு அர்த்தம். மரணத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் வந்துட்டுன்னு அர்த்தம், தொடர்பு வந்துட்டுன்னு அர்த்தம். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் மரணத்திற்கு இருக்கிற தொடர்பை எனக்கோ என் குடும்பங்களுக்கோ என் குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கோ மரணத்திற்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த தொடர்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைத்து நொறுக்கி சுட்டரித்து இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இனி தொடர்பு இல்லை, மரணத்திற்கு எனக்கும் தொடர்பு இல்லை. எல்லாம் கை உயர்த்துங்க. அந்த மரணத்தின் வல்லமைகளுக்கோ மரணத்தின் ஆவிகளுக்கோ என் எல்லைகளில் தொடர்பு இல்லை. ஆமென். ஏன்னா அபிஷேகம் வருகிறது, தேவ வல்லமை வருகிறது, தேவ கிருபை உங்க மேல்களை இறங்கி வருகிறது, தேவ ஆவியானவர் தம்முடைய மகிமையை ஊற்றுகிறார். Jesus name. ஆமென். ஏதுவா இருந்தானா அப்ப என்னன்னா மரணம் தொடர்பு வந்துடுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியில பேசுறேன், இத லைவ்ல இப்ப பார்த்தாலும் சரி, இதுக்கு பிறகு பார்த்தாலும் சரி, மரணத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முடிந்து போகிறது. மரணத்தின் ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு வேரோடு நிர்மூலமாக்கி போடுகிறார். ஜீவன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கட்டும், டாக்டர் கைவிடப்படட்டும், டாக்டர்ஸ் முடிந்ததுன்னு சொல்லட்டும், ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறவர் எனக்கு ஒரு ஜீவனை தரப்போகிறார், என் எல்லைகள் ஜீவனை கட்டளிட போகிறார் என்று
நம்புற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ரெசவெட். போதாது இப்படி கை தட்டக்கூடாது. தட்டும் போதே மரணத்திற்கு ஒரு நடுக்கம் வரட்டும், மரணத்தின் வல்லமைகள் நடுங்கட்டும், பாதாளத்தின் ஆவிகள் பயப்படட்டும், இப்போ சங்கிலிகள் தெரிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வார்த்தை இன்னைக்கு மரணத்தின் ஆவிகளை உன் எல்லைகளிலிருந்து விரட்டட்டும். மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற வியாதிகளை, மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற சத்துருவின் தந்திரங்களை, வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போகட்டும், முறிக்கப்பட்டு போகட்டும். முறிக்கப்பட்டு போகட்டும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா மரணத்தின் ஆவிகள், மரணத்தின் வல்லமைகள் முறிக்கப்படட்டும். அவனுடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு நேரம் வருது. உன் காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. இனி நீ என்ன செய்ய மாட்டாய்? பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது வசனம். அப்பொழுது வாசிக்கலாமா? அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒன்று தேவை. நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளுக்கு எதிர்த்து நம்ம நிற்கணும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு எதிர்த்து நில்லுங்க. உன் எல்லைக்கு விரோதமாக இருக்கிறவைகள், உன் சமாதானத்துக்கு விரோதமாக இருக்கிறவைகள், உன் சுகத்துக்கு எதிராக இருக்கிறவைகள், உன் நன்மைக்கு எதிராக இருக்கிறவைகளுக்கு எதிர்த்து நில்லு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியா வந்த போது கூட அவன் மரணத்தை விரும்பல, எதிர்த்து நின்னு. இல்ல ஆண்டவரே, ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எனக்கு விரோதமாக இருக்கிறவைகளுக்கு எதிர்த்து வருகிறேன். ஆமென். அந்த வியாதிக்கு எதிர்த்து, எல்லாரும் சொல்லுங்க, அந்த வியாதிக்கு எதிர்த்து. ஏன்னா பிசாசுடைய தந்திரங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில சூழ்நிலைகளில் உங்களுடைய நாவையே சத்ரு அவனுக்கு சாதகமாய் பயன்படுத்திடும். அதனாலதான் எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணமே அதுதான். அவன் சாக துணிந்துன்னு இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில விசுவாசத்தின் அறிக்கை ரொம்ப அவசியம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கடைசி பரிந்து நம்ம போராடினால், பைபிள்ல ஒரு வசனம் இருக்குதானே, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு. வியாதினா சவால் விடுங்க. ஒரு இந்த வார்த்தை உங்க பலனப்படுத்தட்டும். உங்களை எந்த வியாதியா இருக்கட்டும், நம்ம பலவீனப்பட்டுட்டே இருக்கிறோம், நம்ம ஐயோ நம்ம பலவீனமா இருக்கிறோம் அப்படி நினைக்க 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 உன் சரீரம் பலவீனப்பட்டுட்டே போகும். இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோபுடைய விசுவாசம் அதுதான். இந்த தோல் முதலானவை அழுகி போனாலும் அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அதை காணும். என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனம், வியாதியை பார்த்தா ஒரு கோபம் வரட்டும். வீட்டில் ஒரு பலவீனம் வந்தா கோபம் வரட்டும். அது மேல ஜெயம் எடுக்க முடியும். பலவீனத்தை கர்த்தர் மேற்கொள்ள வைப்பார். அதற்கு தான் நமக்கு தேவை புது எண்ணெய் அபிஷேகம். எத்தனை பேர் ஆசைப்படு இந்த நாளிலிருந்து, ஆண்டவரே இனி புது எண்ணெய் அபிஷேகத்தால இனி என் வாழ்க்கையை நான் ஓட்டணும், இனி என் வாழ்க்கையை நான் ஓடணும், இனி என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நான் செய்யணும்.
புதிய காரியங்களை பார்க்கணும். பழையவைகள் அல்ல, புதிய புதிய எல்லைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லணும். புதிய நன்மைகளை காணணும். புதிய காரியங்களை நான் அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு வேணும்னா இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தை கொடு. புது எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவர். ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன், புது எண்ணெய் அபிஷேகத்தை கேளுங்க. சங்கீதம் 92 தாவீது எழுதுவார், காண்டாமிருகத்து கொம்பை போல என் கொம்பை உயர்த்துவீர், புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். ஏன் 23 சங்கீதத்துல தாவீது சொல்லலையா, என் பாத்திரத்தை அவர் சொல்லுங்க, என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார், பாடினார் தானே. ஏன் 92 சங்கீதத்துல திருப்பி ஏன் சொல்றார், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தேவை புது எண்ணெய் அபிஷேகம். நாட்கள் நன்மைகள் கூடணும், ஒரு மேன்மை நம்ம வாழ்க்கையில வரணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும், சில விஷயத்தை நம்ம மேற்கொள்ளணும், அதை அடிச்சு துவைக்கணும். சத்துருவின் கிரியைகளை, பலவீனத்தை, அந்த சாபத்தை, அந்த பாடுகளை, சில விஷயத்தை மேற்கொண்டு வரணும். அவராலே நீ ஒரு சேனைக்குள் பாயணும், அவராலே நீ ஒரு மதிலை தாண்டணும்னா இன்னைக்கு நமக்கு தேவை புது எண்ணெயின் அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, அந்த புது பலன் வந்துடுச்சுன்னா கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர 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 எழும்படியார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேருக்கு வேணும் அந்த புது எண்ணெய் அபிஷேகம்? இந்த வார்த்தை புறப்பட்டுச்சு, ஆண்டவர்கிட்ட கேளு. இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த அபிஷேகம் நம்ம லைஃபை மாற்றும். சிலருடைய வாழ்க்கையில அப்டேட்டே இருக்காது, அப்படியே இருப்பாங்க, பாரு தேஞ்சி போனது மாதிரி இருப்பாங்க. அதற்கு காரணம் இந்த அனுபவம் இல்லாம இருந்தது தான். இந்த அனுபவத்துக்குள்ள வந்துட்டேன்னா ஒவ்வொரு நாட்களும் அவருடைய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே அந்த ஒரு கிருபை எங்க மேல இறங்கட்டுமாப்பா? அவன் அக்செப்ட் பண்ணல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இசைக்கு என்ன செய்யல, அந்த அந்த இப்படி சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவான், அந்த ஆஃபர், இந்த ஆஃபர் அவன் என்ன செய்யல, விரும்பல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நியூ ஆஃபர் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆஃபர்னால உனக்கு அழுகை தான் வந்துச்சு, இந்த ஆஃபர்னால வாழ்க்கையில வேதனை தான் வந்துச்சு, உன் வாழ்க்கையில கண்ணீர். எசேக்கியா மிகவும், ஒருவேளை இதுவரைக்கும் சில ஆஃபர் உங்க வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு, அதுல கண்ணீர் தான் வருது. கரெக்ட் தானே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப இருக்கிற ஆஃபரோட இருந்துக்க போறியா? இல்ல இல்ல, உனக்கு ஒரு நியூ ஆஃபரை கர்த்தர் கொடுக்க போற. இந்த டோக்ஸாவுக்கு வந்திருக்கிற, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்ற, உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபரை கொடுக்க போகிறார் என் ஆண்டவர். ஆமென். இப்ப இருக்கிற ஆஃபரை வச்சு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அதை வச்சு சர்வே பண்ண முடியாது, அதை வச்சு ஓட முடியாது, முன்னேற முடியாது. ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், அழுதுகிட்டு இருக்கலாம். அந்த ஆஃபர் வேண்டாம் ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு புதிய ஆஃபரை தரப்போகிறீர். பக்கத்துல பார்த்து இன்னைக்கு புதிய ஆஃபர். ஆமென். செய்தியோட ஹெட்டிங் என்ன தெரியுமா? எல்லாம் நியூ ஆஃபர், புதிய ஆஃபர் உனக்கு. எத்தனை பேர் புதிய ஆஃபரை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க? ஆமென். ஆமென். புதிய ஆஃபர். எல்லாரும் சொல்லுங்க, புதிய ஆஃபர். ஆமென். ஏசாயா கொண்டு வரார் ஒரு ஆஃபர் எசேக்கியாவுக்கு நேரா. என்ன ஆஃபர்னா, நீ பிழைக்க மாட்ட, நீ சாவ போற, உன் காரியத்துல என்ன செய், ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொண்டு வர.
இவர் இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆஃபர் எனக்கு. இப்போ இதுவரைக்கும் நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில சில ஆஃபர் உங்க வாழ்க்கையில் இருக்குது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அதுதான் உன் வாழ்க்கையில் இருக்குது. அதனாலதான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் பாடுகளும், உபத்திரவங்களும், பிரச்சனைகளும், வேதனைகளும், வேதனையான காலங்களும் பெருகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே, எசேக்கியா வந்து அந்த ஆஃபரை பார்த்தவனே திரும்பிட்டானா. சொல்லுங்க ஆமென். எப்படி அந்த ஆஃபரை பார்த்தவனே நீயே வச்சுக்கமான்னு திரும்பிட்டானா? ஒரு ஆமென் சொல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த ஆஃபருக்கு விரோதமா இன்னைக்கு திரும்பு. அவன் அந்த கண்ணீருக்கு எதிராக இன்னைக்கு திரும்பு. அந்த பாடுகளுக்கு எதிராக இன்னைக்கு திரும்பு. ஆமென். அந்த குறைச்சலுக்கு எதிராக இன்னைக்கு திரும்பு. உது என்னையா என்னை அபிஷேகம் செய்கிறேன், உது கிருபைகளை அனுதினமும் பொழிகிறேன். ஆமென். ரபாலா துடாபா ஷகாட்டா ரபா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சில வேளையில தேவன் நம்மளை சோதிச்சு பார்ப்பார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை எசேக்கியாவை கர்த்தர் ஒருவேளை சோதிச்சு பார்த்திருக்கலாம். இந்த ஆஃபர் அவன் ஏற்றுக்கொள்றானா, சரி இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறானா? ஒருவேளை நம்ம நினைக்கலாம்ல, ஆண்டவரே கொடுத்தா நல்லது தானே கொடுத்திருப்பார். நான் சில வேளைகள்ல ஆண்டவர் சோதிச்சு கூட பார்க்கிறேன். ஆமா, கரெக்டா இல்லையா? ஆபிரகாமுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாருல, நீ போய் உன் பிள்ளை என்ன செஞ்சிடணும், பலியிற்றணும். நல்ல ஆஃபர் தானே அது. ஆனா போனார் ஆண்டவர், அங்க அவர் வேற ஒரு ஆஃபரை கொடுத்தாரு பாருங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இப்ப இருக்கிற ஆஃபரை கிழிச்சு போட்டு புது ஆஃபரை உன் கையில கொடுத்து, இப்ப இருக்கிற ஆஃபரை நீ வாசிக்கும் போது இது நல்லா இருக்கு. இப்ப இருக்கிற ஆஃபரை நீ வாசிக்க வாசிக்க எப்படிப்பட்ட ஆஃபர் இருக்கு? நீ மரித்து போவீர், நீர் பிழைக்க மாட்டீர், இப்படிதான் ஆஃபர் இருக்கு. ஆனா இனி ஒரு ஆஃபர் லெட்டர் உனக்கு ரெடி ஆகும் பார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஆஃபர் லெட்டர் நீ பார்க்கும்போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாங்கிக்கங்களேன். இனி வருகிற இப்படி சொல்லணும், இப்படி கொஞ்சம் ஆவியில, இனி வருகிற பிசினஸ், இனி வருகிற டெண்டர், இனி வருகிற உங்களுடைய கால்ஸ், இனி வருகிற எல்லாம் இனி வேற லெவல்ல, வேற லெவல்ல, மகிமையான ஒரு லெவல்ல இனி வருகிற ஊழியங்கள், இனி வருகிற காரியங்கள். சிரிங்களா கொஞ்சம். நீ ஆஃபர்னு சொல்ற, அப்படியே பாக்குறீங்க, சிரிச்ச முகமா பாருங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஆஃபர் வேற லெவல்ல இருக்க போகுது. ஆமென். ஆண்டவர்ட்டெல்லாம் இப்படிதான் கேட்கணும். ஏசாயா ஒரு ஆஃபரை கொண்டு வந்து நிக்கிறார், ஆஃபர் லெட்டரை கொண்டு வந்து நிக்கிறார். எப்பா உனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கு. சிலருக்கு இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கலாம் தெரியும், இந்த மெயிலில் வந்து எஸ்கலேஷன் ஆகிச்சாலோ ஏதாவது ஒரு காரியங்கள் வந்துனாலோ அவங்க சோர்ந்து போவாங்க. அதே இது அப்ரிசியேஷன் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அப்ரிசியேஷன் வர 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 தான் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கும் எலிஜிபிளாகி மாறுவீங்க. கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள். இப்போ பிஸ்னஸ் இருக்கு, இப்போ நம்ம கேட்டரிங் பிஸ்னஸ், கேப்ரியல் ஜேஎம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒரு இடத்துல போய் பிஸ்னஸ் பண்றோம், ஒரு இடத்துல போய் சாப்பாடு கொடுக்குறோம். அப்ரிசியேஷன் வந்தாதான் அடுத்த ஆர்டர்ஸ் வரும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க. அப்போ 10 பேர் அப்ரிசியேஷன், அந்த அந்த பிரியாணி நீங்க சாப்பிட்டாலே வேற லெவலுங்க, அப்படியே என்ன மாதிரி உள்ள போதுங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்படியே இருக்கு. அப்படி ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு ஆசை வரும், சரி நம்ம அதை என்ன செய்வோம்,
வாங்கி பார்ப்போம், ஒரு ஆர்டர் கொடுத்து அப்ரிசியேஷன். ஆனா இங்க பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு நேரம் ஒரு ஆஃபர் லெட்டர் வருது. என்ன ஆஃபர்னா மரணம் என்கிற ஆஃபர். இதுதான் உனக்கு, உன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திடு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா, இதை நம்ம கொஞ்சம் ஆவியில படிப்போம். எப்படின்னா பைபிளில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒருவேளை அது ப்ராக்டிக்கலாக இருந்தா, அவன் இப்படி கொண்டு வந்து ஆஃபரை கொடுத்த உடனே இசைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இது வேண்டாயான்னு இப்படி திரும்பிட்டார். இன்னைக்கு சொல்லு, கண்ணீருக்கு எதிராய் திரும்பு, வியாதிக்கு எதிராய் திரும்பு. வியாதி எல்லைக்குள்ள வந்து நாய உனக்கு என் எல்லையில இடம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென், ஆமென். எந்தெந்த காரியங்கள் நமக்கு விரோதமாய் வருகிறதோ அதுக்கு எதிராய் திரும்புங்க. எசேக்கியா அந்த சிலர் நினைப்பாங்க என்னன்னா, கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ள போயிடுவோம். இனி வியாதிக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆமென். வியாதிக்கும் இழப்புகளுக்கும் குறைவுகளுக்கும் நோ காம்ப்ரமைஸ். அப்ப நான் ரத்தம் சிந்தது வீணா இருக்குமே. ஆமென். மெய்யாகவே அவன் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிறது தமிழ் பைபிள் இருக்கு. குணமானீர்கள் என்பது மூல பாஷையில் இருக்கு. You are healed. ஆமென். உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நீ சுகமானாய். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஆஃபர், I am healed. எல்லாரும் எத்தனை பேர் இதை உரிமை கொள்ள போறீங்க? எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. ஹalleluya, 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 ஆனந்தமே. ஹalleluya, 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 ஆரோக்கியமே. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இனி போக்கும் நல் மருந்து. ஹalleluya, 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 ஆனந்தமே. ஹalleluya, 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 ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தா, என் நோய்கள் தீர்த்தா, சாபமான சிலுவையில் என் நோய்கள் பாடுவோமா? என் நோய்கள் இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கை வைத்துங்கப்பா. இதெல்லாம் நல்ல அருமையான பழைய பாடல். இதெல்லாம் பாடணும் விசுவாசத்தோட. எல்லாரும் சொன்னான் சுகமானே. அதெல்லாம் நீ சுகமாகிறேன்கிற நீ நம்பு. ஆமென். பரலோகம் உனக்கு, ஆண்டவர் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறார். என் தழும்புகளால் நீ குணமாகிறாய், நீ குணமானாய் என்கிற ஆஃபர் உன்கிட்ட இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஆஃபரை உன் கையில எடு. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஒருவேளை நான் ஆச்சரியப்படுறேன், எசேக்கியாவுக்கு இந்த வெளிப்பாடு ஒருவேளை இருந்திருக்கலாம் போல. இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம். மரணம் என்கிற ஆஃபரை நான் விரும்புறது கிடையாது. எனக்கு ஜீவன் என்கிற ஆஃபர் வேணும். திரும்பி அழுகுறான், என்ன நினைத்தருளும் ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு இயேசு உங்களுக்காக ஒரு ஆஃபரை கொடுத்திருக்கிறார். நீ சாவது இல்லை, நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பாய். ஆமென், ஆமென். பாடலாமா? வாசிக்கலாமா? 1 2 3 4. நல்லா நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால்.
ஹalleluya 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 ஆனந்தமே ஹalleluya 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 ஆரோக்கியமே பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ ஹalleluya ஹalலே கையை தட்டி ஜீவனோடு பாடு. ஆஃபர், புதிய ஆஃபர், உனக்கு சுகம் என்கிற ஆஃபர், விடுதலை என்கிற ஆஃபர், ஆரோக்கியம் என்கிற ஆஃபர். என் நோய்கள் தீர்த்தா, என் நோய்கள் தீர்த்தா சபமான சிலுவையில், என் நோய்கள் தீர்த்தா, என் நோய்கள் தீர்த்தா சபமான சிலுவையில். ஹalleluya 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 பாடும்போது ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். Amen. Hallelujah. 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 ஆனந்தமே. Hallelujah. 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 ஆரோக்கியமே. Hallelujah. 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 ஆனந்தமே. Hallelujah. Come on. விடுதலையோடு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. நல்மருந்து இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. Come on. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. Come on. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து. பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னான். பலவீனன் அல்ல, அறிக்கை பண்ணுங்க பாப். இனி பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவானா தேவன் சொன்னா. பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவானா தேவன் சொன்னா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆஃபரை கையில் எடுக்க போற ஆண்டவரே. அந்த ஆஃபர் அல்ல, என்னை பலவீனப்படுத்துகிற ஆஃபர் அல்ல, மரணத்துக்கு ஏதுவான ஆஃபர் அல்ல, குறைச்சலை உண்டாக்குற ஆஃபர் அல்ல, என்னை சோர்வடைய பண்ணுகிற ஆஃபர் அல்ல. அதற்கு எதிராக என் முகத்தை நான் திருப்புகிறேன். எப்படி எசேக்கியா சுவர்புறமாய் அந்த ஆஃபருக்கு எதிராய் திருப்பினான், இன்னைக்கு நானும் என் முகத்தை திருப்புகிறேன். இனி எனக்கு ஜீவன் என்கிற ஆஃபர் வருவதாக, நன்மை என்கிற ஆஃபர் வருவதாக, ஆசீர்வாதங்கள் என்கிற ஆஃபர் வருவதாக, இயேசுவின் நாமத்தில். Glory. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த ஆஃபர் எடுக்க போறீங்கன்னு கேளுங்க. எந்த ஆஃபர் வேணும்? சொங்கி மாதிரி இருந்தீங்கன்னா அப்படியே இருந்துருவீங்க. ஆண்டவருக்கு அது ஒரு நாளும் விருப்பம் கிடையாது. ஏசாய்க்கு இந்த வார்த்தை நல்லா இருந்தது இல்ல? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஏசாயா ஆஃபர் எடுத்துட்டு வரும்போது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த ஆஃபருக்கு எனக்கும் இன்னைக்கு சொல்லுங்க, கை உயர்த்தி. நீ போய்கொண்டிருக்கிற சில கடினமான பாதைகளை பார்த்து சொல்லு, சில வேதனையான வழிகளை பார்த்து சொல்லு, சில ஏமாற்றத்தின் பாதைகளை பார்த்து பேசு, சில இழப்புகளின் வழியை பார்த்து சொல்லு. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமென்.
தகமாடலபா. அந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம். அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே வாசிக்கலாமா? ஏசாயா வந்துட்டு அந்த ஆஃபரை வச்சு நிக்கிறார். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, கரெக்டா நான் சொல்றது புரியுதா? ஏசாயா அந்த ஆஃபர் வச்சுக்கிட்டு நிக்கிறார். எப்பா இந்த ஆஃபர் தான்ப்பா உனக்கு இருக்கு, இதுதான் உனக்குரியது. ஆனா எசேக்கியா என்ன பண்ணிட்டாருன்னா திரும்பிட்டார். இது யாருக்கு வேணும்? எனக்கு இதுக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? இதற்காகவா என்னை ராஜாவாக உயர்த்தி இருக்கிறாரு? இதற்காகவா? இல்ல இல்ல, இது எனக்கு வேண்டாம். திரும்பிட்டார். திரும்பிட்டு சுவர் பக்கமாய், அதை வாசிங்க படகு நல்லா. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி திருப்பிட்டான். கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நன்மையானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் பேசும்போது ஒரு சபைன்னு சொல்லுவாங்க, சபையில பேசணும்னு சொல்லி. அப்போ அதுகள் ஒவ்வொன்றும் பார்க்குற பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இதில் பொண்ணு வீட்டுக்காரங்களை தேடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிருக்காங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க குசு குசு குசுன்னு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் நீங்கள் பண்ணது தானே. அதில் குசு குசுன்னு பேசிட்டு கொஞ்சம் இருங்க பேசிட்டு வர சொல்லி உள்ளே போய் பேசுவாங்க. இங்கே இவனுக்கு புளியக்காரங்க என்னடா பேச போகிறாங்க இவனுக்கு. இல்லைன்னா ஆண்கள் வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற, கொஞ்சம் இருங்க நாங்கள் பேசிட்டு வரோம், இப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா ஆஃபருக்கு பேசுவாங்க. கரெக்டா இல்லையா? இப்போ ஏசாயா வந்து ஒரு ஆஃபரை கொண்டு வந்து நிற்கிறார். ஏசாயா திருப்பிட்டு இந்த ஆஃபர்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்தருளும் என்ற விண்ணப்பம். அவ்வளவுதான். சின்ன ஜபந்தான், சின்ன ஜபந்தான். ஆனா அழுகிறான் எசேக்கியா, மிகவும் அழுதான். வேண்டாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை அழ வைக்கிற ஆஃபர் வேண்டாம், உன்னை கலங்க வைக்கிற ஆஃபர் வேண்டாம், உன்னை துன்பப்படுத்துகிற ஆஃபர் இனி உனக்கு வேண்டாம், உன்னை வேதனைப்படுத்துகிற ஆஃபர் இனி உனக்கு வேண்டாம், உன்னை நொறுங்க செய்கிற ஆஃபர் இனி உனக்கு வேண்டாம். ஆமென். உன்னை அழ வைக்கிற எல்லா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை அழ வைக்கிற எதுவும் இனி வேண்டாம் உன் வாழ்க்கை. புரியுதா புரியல? உன்னை அழ வைக்கிற எதுவும் வேண்டாம். உங்களை அழ வைக்கிற எதுவும் உங்களுக்கு வேண்டாம். இனி எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா அடுத்தது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அடுத்து நல்ல கவனிங்க, போகிறதற்கு இதுதான். அதாவது இவன் அழுததை பார்த்துட்டு இவன் ஆஃபரை கொண்டு வந்தவர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறார். இந்த ஆஃபரை பார்த்தவனே அழ ஆரம்பிச்சிட்டான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, வீட்டை கூட தாண்டலன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நீ எதிர்பார்த்திருக்கிற ஆஃபர் தாமதிப்பது இல்லை. புரிய மாட்டேங்குது உனக்கு? அழுதுட்டே இருக்கிறதான சில காரியத்துக்காக. நீ எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, எவ்வளவு காலங்கள் ஆண்டவரே, எவ்வளவு மாதங்கள் ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே, நீ அவ்வளவுலாம் நீ கஷ்டப்பட வேண்டாம். ஆண்டவர் உனக்கு உடனடியாய், உடனே, எல்லாம் சொல்லுங்க, உடனே நான் உனக்கு உருக்கமாய் இறங்கி. ஆமென். அவன் சொல்லிட்டு ஆஃபர் சொல்லிட்டு இவன் திரும்பிட்டான், அழைட்டான். அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் கிளம்பிட்டான். ஏசாயா வீட்டை தாண்டல, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி மறுபடி ஒரு ஆஃபர் உனக்கு எழுதப்படுகிறது. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு
உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒரு ஆஃபர் உனக்காக டைப் பண்ணப்படுகிறது. இன்னைக்கு வாங்கிக்க அந்த கிருபைய, இன்னைக்கு வாங்கிக்க அந்த அபிஷேகத்தை. ஓ glory to God. ஆமென். மனுஷன் தர்ற ஆஃபருக்கு தான் ரொம்ப நாள் காத்திருக்கணும். என் தேவன் உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்படி இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள மொத்தத்தையும் மாற்றுவார், மொத்தத்தையும் மாற்றுவார். இப்படிங்கிறதுக்குள் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப வலிய உள்ளே வச்சுட்டு இருக்காதீங்க. கரைய கதவை பூட்டிங்க. ஒரு சுவரை பார்த்துக்க, பைபிள்ல படியே, ஆண்டவரை நினைச்சுக்க, அழுது. இது என்னால முடியும், அழுது. நீ அழ ஆரம்பிச்சிரு. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டுனா பரலோகம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிரும் உடனே. ஆமே, வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. மனசுக்குள்ள வைக்காத, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காத. மனசுக்குள்ள இருந்த ஆண்டவரன் புலம்பாத பிரயோஜனம் கிடையாது. சத்தத்தை திறந்த அப்பா, ஆமென். இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம்பா, எனக்கு ஒரு புதிய ஆஃபர் கொடுங்க. ஆமென். அழுதுரு, அழுது. ஆமென், அழுது. ஆமென். நடக்க போறது அதுக்கு பிறகு நின்னு பார். ஆமென். நான் அழுதுட்டா அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த அழுகையை பார்த்தாரு பாரு. மனுஷன் அழுகிறதுனால தான் நம்ம லைஃப் இன்னும் மாறல. ஆண்டவர்ட்ட அழுதுட்டியோ, உன் கண்ணுல கண்ணீர் வந்துட்டோ, உனக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி நினைச்சியா ஆண்டவர் அழு. வழியில இவ பிரசனத்துல நின்று அவன் அழுதானா. எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, நீ திரும்பி போய் எந்த ஆஃபரை கொண்டு வந்து என் மகன் அழுதானோ, எந்த ஆஃபரை பார்த்து என் பிள்ளை மனமடிவானானோ, எதை பார்த்து என் பிள்ளை உடைஞ்சி போனானோ, எதை பார்த்து என் பிள்ளை தன்னை நினைச்சு குறுகி போனானோ, இப்போ போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். உன் கண்ணீரை கண்டேன். ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. பாடலாமா? சுகம் தருபவரே, ஆமென், ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர், சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஆஹா, சிலுவையிலே கமோன் தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஆடும்போதே ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஆமென் ஆமென். ஏசையா மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர், சுகம் தருபவரே. ஆமென். ஏசையா. நல்ல கை தட்டி புது ஆஃபரை வாங்க போறேன்னு சொல்ற பிள்ளைங்க, பழைய ஆஃபர் அல்ல, பழைய தரித்திரம் அல்ல, பழைய குறைச்சல் அல்ல, பழைய அந்த அவமானங்கள் அல்ல, அந்த நிந்தனைகள் அல்ல, வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவு அல்ல. இனி இனி நன்மை உண்டாக உன்னை நினைத்தரக்கூடிய ஒரு சீசன், அந்த புதிய ஆஃபர் உனக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு ஆஃபர், நன்மையை தரக்கூடிய ஆஃபர், நன்மையை தரக்கூடிய ஒரு ஆஃபர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றவங்க புரிஞ்சுச்சா? என்னுடைய வார்த்தை பக்கத்துல பார்த்து கேளுங்க, புது ஆஃபருக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னு கேளுங்க. சொல்றார் அழகா, அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, இதோ நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லிட்டார். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். புதிய ஆஃபர். அரராஜ் டோக்ஸாவுக்கு வந்து உங்களை பார்த்து புது ஆஃபர் உங்களுக்கு கிடைக்குது. உன்னை குணமாக்குவார். You are healed. நீ சுகமாகிறாய், நீ சுகமாகிறாய். எதெல்லாம் நீ சுகமாகலையோ, எதெல்லாம் குறைஞ்சு போய் இருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, I am healed. நான் சுகமாகிறேன். அவன் அழகா சொல்ல, இதோ நான் உன்னை. அந்த ஆஃபர் லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், வா கண்ணீரை கண்டேன். ஆஃபர் லெட்டர்ல எழுதி இருக்கு, நீ பட்ட பாடுகள், நீ பட்ட அவமானங்கள், நீ பட்ட நிந்தனைகள், நீ பட்ட வேதனைகள், நீ அழுத கண்ணீர் எல்லாம் அவர். அதனாலதான் நம்ம பாடல்ல, நம்ம பாட்டுல நான் ஒரு வரி அதை எழுதியிருக்கிறேன். பைபிள்ல இருந்து தான், எல்லா வார்த்தையும் வேதத்துல இருந்து தான். என் தாழ்மை அவர் நோக்கி பார்த்தாரு, என் கண்ணீர் அவர் துருத்தியில் அல்லோ. ஆமென் ஆமென். என் கண்ணீர் அவர். என் ஆஃபர் லெட்டர்ல எழுதி இருக்கிறத பாருங்க. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கரங்களை உயர்த்தி
வியாதியில் இருக்கிறவங்களுக்காக இந்த வார்த்தையை நான் பேசுறேன். பலவீனமா இருக்கிறவர்களுக்காக இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்களுக்காக நான் பேசுகிறேன். மரணத்தோடு தொடர்பு இருக்கிறவர்களுக்காக இந்த வார்த்தையை பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை, நான் உன்னை குணமாக்குவேன். You are healed in the mighty name of Jesus. You are healed in the mighty name of Jesus. You are healed in the mighty name of Jesus. You are healed in the mighty name of Jesus. You are healed in the mighty name of Jesus. நான் உன்னை குணமாக்குவேன். இனி உங்க ஆஃபர் லெட்டர்ல உன் குடும்பத்துல இதெல்லாம் ஆவியில வாங்கணும். வாழ முடியுமா? முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தால் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை தேவன் உனக்கு தர. நான் உன்னை குணமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு பலவீனம் டக்குன்னு உன்னை எட்டி பார்க்கும்போது உன் சரீரத்துக்குள்ள வரும்போது இந்த வசனத்தை நினைச்சுக்கோ, நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். I prophesy, இன்னும் 3 நாட்களில் தேவன் அநேகருடைய சிறையிருப்பை திருப்பி அந்த சங்கிலிகளை உடைச்சி போட்டு 3 நாட்களில் தேவன் நம் தலையை நிமிரச் செய்ய போகிறார். ஆமென். 3வது நாளில் தேவன் உனக்கு செய்தவைகளை உலகம் பார்க்கும். வல்லமையுடையவர். நாமத்திற்கு நான் உன்னை கையில உயர்த்துவோமா? வியாதியப்பட்டவர்களுக்கு நேராக நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை குணமாக்குவேன். You are healed. You are healed. You are healed. You are healed. You are healed in the mighty name of Jesus. You are healed. இந்த ஆஃபரை ஒரு நாளும் மறந்துடாத. இந்த ஆஃபரை ஒரு நாளும் மறந்துடாத. எந்த சூழ்நிலையா இருந்த இந்த ஆஃபர் உன் மண்டக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதை கட்டிடுவான் இருதயத்தில். ஆமென். இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் சில போராட்டம் ஆரம்பிக்கும். வரும்போதே சொல்லிரு, என் ஆஃபர், நான் உன்னை குணமாக்குவேன், நான் சுகமானேன் என்கிற ஆஃபரை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? டாக்டர்ஸை நம்புறதை விடுங்க. ஹாஸ்பிட்டலை நம்புறதை விடுங்க. இயேசுவை மட்டும் நம்பு. ஆமென். இயேசுவை நம்பு. உனக்கு நீங்க புது ஆஃபரை கையில தருகிற. எத்தனை பேருக்கு இந்த ஆஃபர் நல்லா இருக்கு? பக்கத்துல கேளுங்க, ஆஃபர் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, 3ஆம் நாளிலே உனக்கு கொடுத்த ஆஃபரை இந்த உலகம் பார்க்கும். நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறத, நான் உன்னை எழுப்பி இருக்கிறத, உன்னை சாட்சியா நிறுத்தி இருக்கிறத உலகம் பார்க்கும். நீ ஆலயத்திற்கு போவாய். ஏன்னா நிறைய பேர் அங்க சொல்லிட்டான், இவன் இனி போனமா தான் வருவான், இனி இவன் செத்து தான் வருவான், இவன் செத்து போனதுதான் இந்த ஆலயத்தில் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கர்த்தர் முறித்து போட்டு அதே ஆலயத்திற்குள்ள உன்னை ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் உன்னை நிறுத்துகிற வேலை
விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி மூன்றாம் நாளில் ஆலயத்திற்கு போவார். அடுத்தது சொல்ற, நான் தான் சொன்னேன், உன் நாட்களோட 15 வருஷங்களை அடிஷன் ஆட் பண்றார், நன்மைகளை ஆட் பண்றார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இனி வரும் நாட்கள் நீங்கள் நன்மைகளையும் செழிப்புகளையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும், என ஆண்டவர் சொல்றார், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியாவின் ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். என் ஆதரவே, என் ஆதரவாய். ஆஃபரை எழுதியிருக்கிறது இப்படி, உனக்கு ஆதரவாய் நான் இருப்பேன். தேவ பிள்ளையே, உனக்கு ஆதரவாய் அவர் இருப்பார், உனக்கு ஆதரவாய் அவர் இருக்கிறார். ஆஃபர் வேற மாதிரி இருக்குதானே? இதுதான் உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆஃபர். இந்த ஆஃபரை கையில வாங்கிட்டு போயினுவேன். ஆமென். நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் ஆலயத்திற்கு நீ போவாய். சத்ருவின் கைகளுக்கு உன்னை தப்புவித்து இனி உனக்கு ஆதரவாய் நான் இருப்பேன். கர்த்தரும் ஆதரவா இருப்பாராம். அந்த ஆஃபருக்காக கர்த்தர் நன்றி செலுத்துங்க. எனக்கு உண்மையா சொல்றேன், உங்களுக்கு எப்படின்னு சொல்லலையோ, எனக்கு ரொம்ப இனி வாழுகிற வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ். அவர் உனக்கு ஆஃபர் கொடுத்துட்டாரு. உன் அசீரியாவின் ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்திற்கு ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ நன்றி செலுத்துவோமா? நான் ஆவியில விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தந்து சுகத்துக்காக காத்திருக்கிறவங்க எல்லாம் இந்த வார்த்தையை நீங்க நம்பி எடுத்துக்கோ. ஆமென். நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பாய். அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுங்க, நியூ ஆஃபர். ஆமென். அதுல ஜீவன் இருக்கிறது. எல்லா கைகளை உயர்த்தி நன்றி செலுத்திடுவோமா? இதை பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, யாரெல்லாம் இதில் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல, அல்லது இதுக்கு பிறகு பார்க்க போறாங்களோ, அவங்க மேலாம் கர்த்தருடைய ஜீவன் இறங்கட்டும், வல்லமை வெளிப்படட்டும், மகிமை மூடட்டும். இதுவரைக்கும் சில ஆஃபர்னால உங்க பிள்ளைகளோட லைஃப் ரொம்ப சொருங்கி போயிடுச்சு ஆண்டவரே, அழுக ஆயிடுச்சு ஆண்டவரே, தலை கூட நிமிர முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீர் கொடுக்கிற புதிய ஆஃபர்னால தேவாலயத்திற்கு போய் தலை நிமிரச் செய்து, தலை நிமிரச் செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர், தலை நிமிர. ஆலயத்திற்கு போவாய், கர்த்தருக்கு காணிக்கைகளை வைப்பாய், உன்னை ஒரு பெரிய சாட்சியா தேவன் எடுத்து நிறுத்துவார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன். அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவரே, இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அப்படியே நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் அப்படியே உண்டாக கடவுள். சுகம் அடையற்றும், பலன் அடையற்றும்,
ஒவ்வொரு பேரையும் சாட்சியா நிறுத்தும். இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ROI Power Ministries.